இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. வெள்ளை பூசணிக்காய் அது மாதிரி மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி பாயுமாப்பா, இவ்வளோ பெருசு இருக்கே. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஜாரில் போட்டுக்கோங்க. ஓகே. இந்த பக்கம் இஞ்சி இந்தாங்க, இந்த மாதிரி இஞ்சி ஒரு துண்டு எடுத்து அதையும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஜாரில் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு போதும்ப்பா, அப்படி போடுப்பா. அரைஞ்சிடாதப்பா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸ் போட்டிருக்கலாம். அதுதான் கட்டர் கொண்டு வரட்டுமான்னு கேட்டேன் நான். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்குங்க, அதனால் இது கொஞ்சம் சின்னதாக போட்டுரும். ஏன்னா மிக்ஸி ஜாரில் இருக்க அந்த பிளேடு வந்து லைஃப் வரணும்ல, அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பெருசு பெருசாக கட் பண்ணிட்டாரு, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணுறோம். பார்த்து இப்போ கை பத்துரும். நீங்கள் கொஞ்சம் இஞ்சி இப்பெல்லாம் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கோல்டு வந்து பிடிக்காது, அதுக்காக தான். போதும்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் பெருசு பெருசாக இருக்குப்பா. இந்தப்பா கைஸ், இங்கே பாருங்கள், பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கோம். அதை தான் நாங்கள் கொண்டு போயிட்டு இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ணுறோம் ஜூஸுக்காக. கூட வந்து இந்த மாதிரி ஒரு லெமன் பீஸ் கடைசியாக கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கோங்க ஜூஸில். இதெல்லாம் எதுக்குன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக. ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்னா வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஜூஸ் வாரத்தில் ஒரு 3 நாள் குடிங்க. ஓகே, இந்த மாதிரி ரொம்ப இல்லை, ஒரு பீஸ் தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஓகே, இந்த மிக்சியில் அடிச்சுட்டு வந்து நாங்கள் எப்படி ஜூஸுன்னு காமிக்கிறோம்.